வெறும் 18 பந்தில் 100 ரன்கள் உலக மகா சரித்திர சாதனை. கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத வரலாற்று சாதனை. அதாவது இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் தற்போது இலங்கையில் வைத்து நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய டெஸ்ட் அணி விளையாடி வருகிறது. அதே சமயத்தில் இந்திய T20 அணியான ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய T20 அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான T20 தொடர் ஒன்றில் களமிறங்கியிருக்கிறது. ஒரு பக்கம் இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர், மறுபக்கம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான T20 தொடர் என இரண்டு விதமான தொடரும் ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு மிகவும் சவாலான தொடராகும். ஏனென்றால் வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் ஒருநாள் போட்டிகள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் சுமாராக விளையாடினாலும் T20 என்று வந்துவிட்டால் வெஸ்ட் இண்டீஸ் அணி இப்போதும் ஜாம்பவான் அணிதான். எனவே வெஸ்ட் இண்டீஸ் அணியை T20 போட்டிகளில் வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியை அதனுடைய சொந்த நாட்டில் T20 போட்டியில் இந்திய அணி எதிர்கொள்கிறது. அப்படியாக வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக தொடங்கிய முதல் T20 போட்டியில் பிரம்மாண்ட உலக சாதனை ஒன்றை அசால்ட்டாக செய்திருக்கிறார் நம்ம சூரியவன்சி. அதாவது இந்த போட்டியில் இந்திய அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓபனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் இந்த போட்டியிலும் அதிரடியான ஓபனிங் கொடுத்தனர். ஆனால் மூன்றாவது ஓவரில் அபிஷேக் சர்மா அவுட் ஆகிவிட்டார். அதற்கடுத்து களமிறங்கிய இசான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் துபே, திலக் வர்மா என அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்களும் களமிறங்கி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தாலும் கூட இந்திய அணிக்கு தேவையான ரன்களையும் எடுத்துக் கொடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த போட்டியில் திடீரென பயங்கர ட்விஸ்ட் ஒன்று நடந்து கிரிக்கெட் உலகை மிரள வைத்து விட்டது. அதாவது இந்த போட்டியில் இந்திய அணி சரியாக 15 ஓவர்கள் வரை பேட்டிங் செய்து 5 விக்கெட்டுகளை இழந்து 196 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அப்போது நம்ம சூரியவன்சியும் பேட்டிங் செய்து கொண்டிருந்தார். சூரியவன்சியை பொறுத்தவரையில் என்னதான் ஓபனிங் இறங்கி இருந்தாலும் இவருக்கு இந்த போட்டியில் அதிகப்படியான பந்துகளை எதிர்கொள்ளும் வாய்ப்பு என்பது கிடைக்கவில்லை. இவருக்கு எதிர்மனையில் இருக்கும் பேட்ஸ்மேன்கள் தான் அதிகப்படியான பந்துகளை எதிர்கொண்டிருந்தார்கள். சொல்ல போனால் ஓபனிங் இறங்கிய சூரியவன்சி 15 ஓவர்கள் வரை வெறும் 18 பந்துகளை தான் எதிர்கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு இந்த போட்டியில் இவருக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பு என்பது சரியாக கிடைக்கவில்லை. இது பலருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனாலும் சூரியவன்சி இன்னும் அவுட் ஆகவில்லை என்பதுதான் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக சரியாக 16வது ஓவரில் சூரியவன்சியின் அந்த ஒரு சம்பவம் தொடங்கியது. 16வது ஓவரின் முதல் பந்தில் தொடங்கி அந்த ஓவரில் 6 பந்துகளிலுமே தொடர்ச்சியாக சிக்ஸரை பறக்க விட்டார் சூரியவன்சி. இந்த ஓவரை கிரிக்கெட் உலகம் என்பது மறக்கவே மறக்காது என்று கூட சொல்லிவிடலாம். ஏனென்றால் இந்த ஓவரில் வெறும் 6 சிக்ஸர்கள் மட்டுமே போகவில்லை. இது போக இந்த ஓவரில் 2 நோபால்கள், 2 ஒயிட் பால்கள் என 4 எக்ஸ்ட்ராஸ்களும் வீசப்பட்டது. அப்படி வீசப்பட்ட எக்ஸ்ட்ராஸ்களையும், அதாவது 2 நோபால்களிலும் ஒரு சிக்ஸர், ஒரு பவுண்டரி என அடிக்க இப்படியாக எக்ஸ்ட்ராஸாக போடப்பட்ட பந்துகளிலும் ரன்கள் வாரி வழங்கப்பட்டது. இதே போல அடுத்த ஓவரில் முதல் பந்திலேயே ரிங்கு சிங் சிங்கிள் ரன் எடுத்து கொடுக்க அந்த ஓவரில் மீதி இருக்கும் 5 பந்துகளையும் எதிர்கொள்ளும் வாய்ப்பு சூரியவன்சிக்கு தான் கிடைத்தது. அதே போல அதற்கு அடுத்த ஓவரில், அதாவது 18வது ஓவரில் சூரியவன்சிக்கு 4 பந்துகளை எதிர்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. இப்படியாக சரியாக 16வது ஓவரில் தொடங்கி 19வது ஓவர் வரையிலும் சரியாக சூரியவன்சி 18 பந்துகளை எதிர்கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழலில் சூரியவன்சி எதிர்கொண்டது வெறும் 18 பந்துகள் தான். ஆனால் இவர் அதிரடியாக தொடங்கிய 16வது ஓவரில் இருந்து 19வது ஓவர் முடிவதற்குள்ளாகவே இந்திய அணிக்கு இந்த இடைப்பட்ட 4 ஓவர்களில் மட்டும் சரியாக 100 ரன்கள் இந்திய அணிக்கு கிடைத்துவிட்டது. அதாவது 4 ஓவரில் இந்திய அணி 100 ரன்களை எடுத்திருந்தது. இதில் சூரியவன்சி வெறும் 18 பந்துகள் மட்டும்தான் எதிர்கொண்டிருந்தார்.
15 ஓவர்கள் முடியும் போது இந்திய அணியின் ஸ்கோர் என்பது 196 ரன்கள் இருந்த நிலையில் 19வது ஓவர் முடியும் போது இந்திய அணியின் ஸ்கோர் மிக சரியாக 296 ரன்கள் என்ற இமாலய ஸ்கோருக்கு மாறியது. பின்னர் கடைசி ஓவரில் இந்திய அணி 18 ரன்கள் எடுக்க, இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் இந்த போட்டியில் 314 ரன்களாக மாறியது. ஒரு T20 போட்டியில் 200 ரன்களை கடந்தாலே அது மிகப்பெரிய சாதனையாகும். அப்படி இருக்கும்போது 300 ரன்களை கடந்தது மட்டுமில்லாமல் சூரியவன்சி எதிர்கொண்ட 18 பந்துகளில் கிட்டத்தட்ட இந்திய அணி 100 ரன்களை எடுத்தது என்பதுதான் இந்த போட்டியின் உச்சபட்ச சாதனையாக மாறியது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியும் கடுமையாக போராடியது. அதுவும் சூரியவன்சி எப்படி 16வது ஓவரில் போடப்பட்ட அனைத்து பந்துகளிலும் சிக்சர்களை பறக்க விட்டாரோ, அதே போல வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங் செய்யும் போது 7வது ஓவரில் 5 சிக்சர்களை பறக்கவிட்டு இந்திய அணியை மிரட்டி விட்டது. அந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியும் இந்த போட்டியில் கடுமையாக போராடி 268 ரன்கள் வரை எடுத்து விட்டது. நல்ல வேளையாக இந்த போட்டியில் இந்திய அணி 300 ரன்களை கடந்து விட்டது. ஒருவேளை இந்திய அணி இந்த போட்டியில் 250 ரன்களுக்கும் குறைவாக எடுத்திருந்தால் கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கும். அந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியும் மிக அதிரடியாக இந்த போட்டியில் விளையாடியது. சரி, எது எப்படி இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இந்த தொடர் தொடங்கி முதல் போட்டியிலேயே இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கிறது. அதே சமயம் இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி 165 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்று அசத்தி விட்டது. ஆக மொத்தம் ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வெற்றியோடு தொடங்கி இருக்கிறது. அதே போல இந்த பக்கம் இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று அசத்தி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான T20 போட்டியின் வெற்றியை பற்றியும் இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் இந்திய அணியின் வெற்றி பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.